மற்றும் ஒரு அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண வழக்கில் கைதான கண்ணுக்குட்டி, தாமோதரன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி மற்றும் தாமோதரன் உள்ளிட்டோருடைய ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த விஷச்சாராயம் விற்பனை செய்வது, கடத்தியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல கள்ளக்குறிச்சியில் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை கைது செய்திருந்தது. சுமார் 60க்கும் மேற்பட்டோர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்த நிலையில இவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், தாமோதரன், விஜயா ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிஐ தரப்புல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில சிபிஐயும் ஒரு எதிர்மனுதாரராக இந்த வழக்குல வாதிட்டது. அப்போது சிபிஐ தரப்பில் இந்த வழக்கில் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான ஆட்சேபனை எல்லாம் தெரிவித்திருந்தது. தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் என்றால் இவர்களுக்கு எந்தவித கருணையும் காட்டக்கூடாது என சிபிஐ தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், தாமோதரன் இருவருக்கும் தற்போது ஜாமீன் வழங்க முடியாது என்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தர் மோகன் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அதே வேளையில பரமசிவம், விஜயா ஆகிய இருவருக்கு மட்டும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.